வணக்கம் மக்களே! ஏற்காடோட அடுத்த நாள் விளாக். இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்கை பார்க் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் தங்கி இந்த ஸ்டேலேருந்து ஸ்கை பார்க் வந்து கிட்டே இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாக போயிட்டோம். காலையிலேயே போயிட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த பலூன் ஷூட்டிங் தான் விளையாடிட்டு இருந்தோம். ஏன்னா அது என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இந்த டேபிள் ஹாக்கி, அதுக்கப்புறம் இந்த லைட் எரியிற இடத்துல டேப் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த கேம், அதுக்கப்புறம் 360 டிகிரி கேமராலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதிலெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் இங்கே தான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இங்கே விளையாண்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே அடுத்து போன இடம் தான் வந்துட்டு பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற இடம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் க்ரீனரியாக, அதில் நிறைய செடியெலாம் வச்சுட்டு அதில் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. பெரிய பேர்ட்ஸ்லேருந்து சின்ன பேர்ட்ஸ் வரைக்கும் நிறைய இருந்துச்சு. நம்ம அங்கே ஃபுட்டும் ஃபீட் பண்ணலாம் அண்ட் ஃபோட்டோஸுமே எடுக்க அலோவ் பண்ணாங்க. நான் வந்து கொஞ்சம் பயந்ததுனால அப்பா ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் அம்மா மேலே அப்பா மேலெலாம் அந்த பேர்டை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் தான் அந்த ஃபிஷ் அக்வேரியம். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா டனல் மாதிரி இருந்துச்சு. அதில் சுற்றி வந்து ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. அந்த ப்ளூ கலர் லைட்டிங் கொஞ்சம் குட்டி குட்டி ஃபிஷ்லாம் நிறைய இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப காமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு நல்ல பீஸ்ஃபுல் வைப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரானது தான் இந்த கோஸ்ட் ஹவுஸ். இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இல்லை, அட் த சேம் டைம் பயமாகவும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்ம சுற்றி இருக்கவங்களை பொறுத்து தான் அது இருக்குது. அவங்க நம்ம கூட எப்படி இருக்காங்க, பயம்படுத்தி விட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அது முடிச்சுட்டு அப்படியே அந்த இது சுத்தம் இல்லையா, நம்ம அந்த நார்மலாக நம்ம நடப்போம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற இடம் மட்டும் ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதில் தான் எண்ட் ஆச்சு இந்த கோஸ்ட் ஹவுஸ். அது முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் வந்து ஸ்கை பார்க்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு வியூ இருக்கிறது தான் வந்து கிளாஸ் பிரிட்ஜு. அந்த கிளாஸ் பிரிட்ஜில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், போய் பார்த்துட்டு வரலான்றதுக்காக தான் நாங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கோம். அண்ட் இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஜீப்புமே எடுத்துக்கலாம். அது தனி கேஷுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக அதை பற்றி தெரியல. இந்த வீடியோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.